Vivaha, the Chennai Silks. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் தொடர்கிறது, ஏன் நீடிக்கிறது? இருங்க, நேசை அப்புறம் கொடுக்கலாம். திருமாவளவன் விரும்பியிருந்தால் பிஜேபி ஒரு கூட்டணி சேர்ந்திருக்க முடியும், அதிமுக பக்கம் போயிருக்க முடியும், நண்பர் விஜய் கூட கூட்டணி சேர்ந்திருக்க முடியும். அவரும் அழைப்பு விடுத்தார். திருமாவளவன் போனாரா? ஏன் போகவில்லை? திருமாவளவனுக்கு என்ன அரசியல் தெரியும் இல்லையா? திருமாவளவன் விவரம் இல்லாதவனா? என்ன காரணம் போகவில்லை? அம்பேத்கர் கொள்கை, புரட்சியாளர் அம்பேத்கர் கொள்கை என்ன கொள்கை? அரசியலமைப்பு சட்டத்தில் அவர் முன்னிலைந்திருக்கிற மதச்சார்பின்மை என்கிற கொள்கை அதுதான் முக்கியமானது. என்ன கொள்கை? மதச்சார்பின்மை. மதச்சார்பின்மை அதுதான் செக்யூலரிசம். இந்த கோட்பாடு இன்றைக்கு இந்தியாவை உலுக்கிக் கொண்டிருக்கிறது. ரெண்டா பிரிச்சிருச்சு. மத சார்பற்ற சக்திகள் ஒருபுறம், மதவெறி சக்திகள் ஒருபுறம். மதவெறி சக்திகள் பிஜேபி தலைமையில் கூடுகின்றன. மத சார்பற்ற சக்திகள் இந்திய அளவில் ராகுல் காந்தி தலைமையில், தமிழக அளவில் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் ஒரே காரணம்தான், அரசமைப்பு சட்டம் முன்மொழியக்கூடிய மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை பாதுகாக்க வேண்டுமானால் அது திமுக தலைமையிலான கூட்டணியால் மட்டும்தான் முடியும். ஆகவேதான் திருமாவளவனுக்கு குறைத்து சீட்டு கொடுத்து விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள். திமுக வஞ்சிக்கிறது. ஆனாலும் திருமாவளவன் சரணைக்கு செய்த கூட்டணியில் இருக்கிறான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு முட்டுக் கொடுக்கிறான். இப்படியெல்லாம் சிலர் அற்பர்கள், அரசியல் அறியாமையில் உழலும் அற்பர்கள், பிடிப்பில்லாத கும்பல் திருமாவளவன் மீது அவதூறுகளை அள்ளி வீசுகிறார்கள். ஐ டோன்ட் கேர். நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. என்னுடைய நோக்கம் எனக்கு 8 சீட்டா 10 சீட்டா 12 சீட்டா என்பது அல்ல. தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க துடிக்கிற நாசகார சக்திகளை அனுமதிக்க கூடாது, கூடாது. அவர்கள் எந்த போர்வையை போர்த்திக் கொண்டு வந்தாலும், எந்த முகமுடியை போட்டுக் கொண்டு வந்தாலும் அவர்களை தமிழ்நாட்டுக்குள்ளே காலூன்றுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. இதுதான் திருமாவளவனின் ஒற்றை நிலைப்பாடு, உறுதிப்பாடு. ஏனென்றால் திருமாவளவன் உண்மையான அம்பேத்கரின் பிள்ளை. திருமாவளவன் உண்மையான பெரியாரின் பிள்ளை. ஏனென்றால் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் மார்க்சியத்தை உருவாகியவர்கள். ஆகவே பாட்டாளி வர்க்க ஒற்றுமைதான், மதச்சார்பற்ற அரசியல் தான். இந்த மண்ணில் மதவெறிக்கு இடமில்லை, சாதிவெறிக்கு இடமில்லை, வெறுப்பு அரசியலுக்கு இடமில்லை. சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. நாம் எந்த சமூகத்துக்கும் எதிரானவர்கள் கிடையாது. அப்படி ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கினாங்க. திருமாவளவன் ஏதோ வன்னியர் சமூகத்துக்கு எதிரி என்பதை போல திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை உருவாக்கி விட்டார்கள். நேற்று கூட நாடாளுமன்றத்தில் நான் பேசினேன். யாரும் எந்த எம்பியும் பேசாத கருத்தை நான் பேசினேன். இந்தியாவில் எந்த எம்பியும் பேசாத கருத்தை நான் நாடாளுமன்றத்தில் பேசினேன். என்ன தெரியுமா? சென்சஸ் எடுக்காமல், மக்கள் தொகை கணக்கெடுக்க நடத்தாமல் நீங்கள் நாடாளுமன்ற தொகுதி வரையறையை ஏன் கொண்டு வருகிறீர்கள் என்றால் அதில் ஒரு உள்நோக்கம் இருக்கிறது. மோடி அரசுக்கு என்ன உள்நோக்கம் என்றால், மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டிய கட்டாயம் வரும். SC/ST மக்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியா முழுவதும் நடக்கிறது. இப்ப பூம்புகார் தொகுதியில SC மக்கள் எவ்வளவு சொல்ல முடியும், அதுக்கு பர்சன்டேஜ் கணக்கெடுப்பு. இங்கு பறையர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் என்பதை ஆனால் வேறு எந்த சாதிக்கும் கணக்கு கிடையாது. தோராயமா சொல்றதுதான்.
இந்தியா முழுவதும் இதுதான் நிலைமை. பிசிக்கு கணக்கு கிடையாது, ஓபிசி எம்பிசிக்கு கணக்கு கிடையாது, ஒட்டுமொத்தத்தில் ஓபிசிக்கு கணக்கு கிடையாது. இந்தியா முழுவதும் எஸ்சி எஸ்டி மக்கள் எவ்வளவு, எத்தனை சதவீதம், அதிலும் ஒவ்வொரு தனிப்பட்ட சாதி, ஒவ்வொரு சாதியும் மாலா எவ்வளவு, மாதிகா எவ்வளவு, சமார் எவ்வளவு, மகர் எவ்வளவு, மகாராஷ்டிரா மாநிலத்தில், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு தனித்தனியான கணக்கு இருக்கிறது. ஆனால் வன்னியர் எவ்வளவு கணக்கு கிடையாது. தோராயமா சொல்றதுதான். எவ்வளவு கணக்கு கிடையாது, முதலியார் எவ்வளவு கணக்கு கிடையாது. ஆகவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அது வேண்டும். அதை நடத்துவதற்கு பிஜேபி தயாராக இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் ஓபிசி மக்கள் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற உண்மை குற்று அம்பலப்பட்டுவிடும். இந்த பிஜேபி அரசு எப்படி ஓபிசி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்துவிடும். அதனால்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த பாஜக அரசு தயங்குகிறது. எடப்பாடி கேட்பாரா? மோடி அவர்களே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று எடப்பாடி கேட்பாரா? உடைந்த பாமகவின் தலைவர் அன்புமணி கேட்பாரா? அந்த கூட்டணியில் இருக்கிற டிடிவி தினகரன் கேட்பாரா? அந்த கூட்டணியில் இருக்கிற ஜி.கே. வாசன் கேட்பாரா? திருமாவளவன் கேட்கிறார். அது மட்டுமில்லை, பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33%. அதில் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல ஏற்கனவே அது பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டு விட்டது. புரட்சியாளர் அம்பேத்கர் அதை உறுதிப்படுத்திவிட்டார். இப்ப 33% வந்தால் அதில் எஸ்சி பெண்களுக்கு, எஸ்சி உமன் வந்துடும், எஸ்டி உமன் இது வந்துடும். ஆனா ஓபிசி பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை. இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நான் பேசினேன். எம்பிசி பெண்களுக்கு, இதர பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டா இல்லையா? அந்த இடஒதுக்கீடு கேட்பார்கள் என்பதற்காக அவசரமாக நீங்கள் இந்த நாடாளுமன்ற தொகுதி வரையறை, மறுவரையறையை கொண்டு வர துடிக்கிறீர்கள். இது ஓபிசி மக்களுக்கு செய்கிற துரோகம், ஓபிசி பெண்களுக்கு செய்கிற துரோகம். பேசியது யார்? அதிமுக எம்பி இல்லை, பேசியவர் திருமாவளவன். ஓபிசி பெண்கள். ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் திருமாவளவன் ஓபிசிக்கு எதிரி, அப்படி பரப்பிவிட்டார்கள். எம்பிசிக்கு எதிரி, அப்படி பரப்பிவிட்டார்கள். எம்பிசி மாணவர்களுக்கான வருமான வரம்பு உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்து மனு கொடுத்த முதல் எம்பி திருமாவளவன். மன்மோகன் சிங் எம்பிசி பிசி மாணவர்களுக்கான வருமான வரம்பு உயர்த்தப்பட்டது. அது திருமாவளவன் செய்த சாதனை. அதே மாதிரி ஆல் இந்தியா கோட்டா, மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் சேர்க்கை, அதுல ஓபிசி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. இதை எந்த கட்சி தலைவரும் கண்டுபிடிக்கவில்லை. இதை கண்டுபிடித்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று உதவி கோபுரத்தின் திருமாவளவன் முதலில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதனை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடுத்தது உச்சநீதிமன்றத்தில். அந்த வழக்கின் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் ஓபிசி மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியிலே இடஒதுக்கீடு கிடைக்கிறது. ஆனால் திருமாவளவன் ஓபிசிக்கு எதிரி. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. நாம் அனைத்து தரப்பு மக்களுக்காக போராடுகிற ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விடுதலை மக்களுக்கான கட்சி, அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களுக்கான கட்சி, பெண்களுக்கான கட்சி. அதனால்தான் பிஜேபியோடு சேரவில்லை, அதனால்தான் அதிமுகவோடு சேரவில்லை, அதனால்தான் விஜயோடும் சேரவில்லை. விஜய் வந்து அதிமுக போல, திமுக போல தனித்துதான் இருக்கிறார். அவர் மேல என்ன நீங்க குற்றம் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இங்கதான் அரசியல் இருக்கிறது, நண்பர் விஜய் அவர் நம்ம நண்பர் தான். நண்பர் விஜய் அவர் வந்து கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆகும்போது
அவர் பேசுற அரசியல் என்ன? திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு. ஸ்டாலினை நான் தோற்கடிப்பேன். அங்கே சார் அவர் ஸ்டாலின், அங்கே ஸ்டாலின் சார் அவர் கட்சி தொடங்கியிருப்பது திமுகவை தோற்கடிப்பதற்காகத்தான், திமுக கூட்டணியை தோற்கடிப்பதற்காகத்தான். நான் கேட்கிறேன், நண்பர் விஜய் அவர்களை திமுகவை தோற்கடித்து விட்டு அந்த இடத்தில் யாரை முதலமைச்சராக அமர வைக்கப் போகிறீர்கள்? 10 நாளா நான் கேட்கிறேன், யாரும் பதில் சொல்லல. விஜய் கட்சிக்காரங்க யாரும் பதில் சொல்லல. அவர் போய் ஆட்சியை உட்காருவாரா? விஜயால் ஆட்சியை கைப்பற்ற முடியுமா? முதலமைச்சராக உட்கார முடியுமா? அவருக்கே சந்தேகம். பெரம்பூரிலும் போட்டிருக்கிறார், திருச்சி கிழக்கிலும் போட்டிருக்கிறார். அவரே ஜெயிப்பாரா என்கிற சந்தேகம். ஆனால் அவரை போய் ஆட்சியை பிடிப்பார்? வாய்ப்பே இல்லை. அப்ப அவர் யாருக்கு உதவி செய்கிறார் என்றால், திமுக கூட்டணியை பலவீனப்படுத்தி திமுக கூட்டணிக்கு போகிற முஸ்லீம் வாக்குகளை தடுத்து, திமுக கூட்டணிக்கு போகிற கிறிஸ்தவ வாக்குகளை பிரித்து, திமுக கூட்டணி வேட்பாளர்களை 300 ஓட்டு 400 ஓட்டுல தோற்கடிக்கணுங்கிறது தான். அதுதான் அவருடைய திட்டம். அதற்கு நாம் இடம் கொடுக்கலாமா? திமுக கூட்டணியை பலவீனப்படுத்த இடம் கொடுக்கலாமா? திமுக கூட்டணி பலவீனப்பட்டால் நாம் பேசுகிற அரசியலை பேச முடியாது. ஆபத்து. அதிமுக பற்றி கவலைப்படாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரே கவலைதான், அவர் மேல கொடநாடு கேஸ் போடக்கூடாது, இடி ரைடு பண்ணக்கூடாது, ஐடி இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணக்கூடாது, சிபிஐ வழக்கு போடக்கூடாது. அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தா போதும். அது மட்டும்தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆசை. தப்பித்தவரை ஆட்சிக்கு வந்தால் அவரை 1 மாசம் கூட நாட்கள் உட்கார விட மாட்டாங்க பிஜேபி. அவரை தூக்கி போட்டு நம்ம ராஜாவை தூக்கி உட்கார வச்சுருவாங்க. யார் அவரு? அவரை உட்கார வச்சுருவாங்க. ஜனநாயகத்துக்கு முன்மாதிரிகள் இருக்கின்றன. அதுதான் பிஜேபி மாடல். கூட்டு சேருவாங்க, தோல்வியில கை போடுவாங்க, சீட்டு கேட்டு நிற்பாங்க. பிறகு எந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்தார்களோ அந்த கட்சியை சுவாகா பண்ணுவாங்க, சாப்பிட்டு வாக்களித்து விடுவார்கள். அதிமுக நிலை அதுதான், பரிதாபமான நிலை. அப்படிப்பட்ட அந்த பாஜகவோடு அதிமுக வெளிப்படையான கூட்டணியை வைத்திருக்கிறது. நண்பர் விஜய் பாஜகவின் செயல் திட்டப்படி கட்சி தொடங்கி திமுக கூட்டணியை எதிர்த்து பேசுவதையே ஒற்றை கொள்கையாக, ஒரே கொள்கையாக வைத்திருக்கிறார். அவர்கள் எந்த கொள்கை கிடையாது. இப்ப மறைமுகமாக அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் விஜய் விருப்பம். அதற்கு நாம் இடம் தரலாமா? அதிமுகவுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாக அர்த்தம். ஒற்றைக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் மோடிக்கு போடுவதாக அர்த்தம். அதே போல நண்பர் விஜயுடைய சின்னத்துக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் பிஜேபிக்கு போடுவதாக அர்த்தம். ஏனென்றால் ஒரு தொகுதியிலும் விஜய் கட்சி ஜெயிக்க போறதில்லை. அந்த ஓட்டு விஜயுடைய வேட்பாளர் எந்த தொகுதியிலும் வெற்றி பெற போவதில்லை. அப்ப விஜய் வேட்பாளருக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் அது பிஜேபி தான் போய் சேரும். அதனால் நான் சொல்லுகிறேன், அதிமுக தொண்டர்களே, நீங்கள் நினைக்கிறீர்கள் அது ஜெயலலிதா காலத்து இரட்டைகளை என்று. இல்லை இல்லை, இது எடப்பாடி காலத்து மோடியின் இரட்டைகளை. அதற்கு ஓட்டு போடுவது உங்கள் கட்சியை அழிப்பதற்குத்தான் பயன்படும். அதனால் விழித்துக் கொள்ளுங்கள். பூம்புகாரிலே நிவேதா முருகனுக்கு ஓட்டு போடுங்கள். அதே போல கில்லி படத்திலே விஜயை பார்த்துவிட்டு மயங்கி கிடக்கிற தோழர்களே, அவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டால் திமுக வேட்பாளர்களை, திமுக கூட்டணி வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்கு பயன்படுமே தவிர விஜய்க்கு பயன்படாது. விஜய்க்கு பயன்படாது. உங்க கட்சி ஆட்சிக்கு வர போவதில்லை. நீங்கள் யாரும் சட்டமன்றத்துக்கு போக முடியாது. ஏனென்றால் விசில் தேட்டர் தான் அடிக்க முடியும். விசில் அடிப்பவர்களை தேட்டருக்கு அனுப்புங்கள். சட்டசபைக்கு வேண்டாம்.
நம்முடைய ஆதரவு பெற்ற நிவேதா முருகன் அவர்களை சட்டசபைக்கு அனுப்பினார். நம்முடைய குரலாய் அங்கே அவர் ஒழிப்பார். அதைவிட நாம் பேசும் சமூக நீதி அரசியலை பாதுகாக்க வேண்டுமானால், தமிழ்நாட்டை சமூக நல்லிணக்கம் நிலவுகிற மண்ணாக பாதுகாக்க வேண்டுமானால், பெரியார் அரசியலை பேச வேண்டுமானால், அம்பேத்கர் அரசியலை பேச வேண்டுமானால், பெரிய மார்க்சிய அரசியலை பேச வேண்டுமானால், அண்ணாவின் இருமொழி கொள்கையை பேச வேண்டுமானால், அண்ணா முன்மொழிந்த மாநில சுயாட்சி கொள்கையை பேச வேண்டுமானால், இந்தியை திணிக்க விடாமல் தடுக்க வேண்டுமானால், மகளிர் விடியல் பயணம் தொடர வேண்டுமானால், உரிமை தொகை 1000 2000 உயர வேண்டுமானால், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புலவன் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம் தொடர வேண்டுமானால், முருகனாயர் முருகன் அவர்களுக்கு வாக்களிப்பீர்களா? வைப்பீர்களா? அவருடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகளால் காரணம் என்பதை நெடுநேரமாக காத்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த என் உயிரின் உயிரான அனைவரும் பாதுகாப்பாக வீடு விரும்புகிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.